நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசை திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயணம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருந்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார்மொழி அம்மடன் மற்றும் நனாவுடையார்கள் திருவிடலை வணங்கி அல்தரும் வாரணாம்பிகை தாயாருடன் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடியிலே நேல நினைந்து தவ திரு தொண்டசீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியிலெல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரத்திலே தொன்று புராணத்திலே இன்று குங்குளிய கலைநாயனருடைய திருச்சரியத்தை சிந்திச்சிட்டோம். குங்குளிய கலைநாயனருடைய திருச்சரிதான் நாயனார் திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரித்த அந்தனர் குலத்தை சார்ந்த ஒரு பெருமகனார். நாயனாருடைய திருச்சரிதத்தில் அவர் செய்து வந்த தொண்டு பெருமானுக்கு குங்குளிய தூபம் விடுவது. ஆகமத்தில் விதிக்கப்பட்ட பல தொண்டுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு தொண்டு குங்குளிய பணி என்று சொல்லுவது. பெருமான் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்வது. பல இடங்களில் குங்குளியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய திருமுறைகளில். விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனர் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்றார். சலம்போடு தூபம் மறந்தறியன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் என்று சொல்லி அப்பர் சாமிகள் அதே திருமுறையில் பாடுறார். இப்படி பல தொண்டுகளில் குங்குளிய பணி என்று சொல்லுவதும் ஒரு சிறந்த தொண்டு. அப்படி பெருமானுக்கு அவர் குங்குளியம் தினசரி செய்து கொண்டு வருகிறார். 6வது திருப்பாட்டில் சொல்றார், பாலனாம் மறையோன் பற்ற பயங்கெடுத்து அருளுமாற்றால் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே காலனார் உயிர் சென்றார்க்கு கமழ்ந்த குங்குளிய தூபம் சாலவே நிறைந்து விண்ண இடுமணி தலை நின்றுள்ளார் என்று சொல்லி, அதாவது இந்த தலத்தினுடைய சரீரத்தின் இந்த பாட்டில் சொல்றாரு. பாலனாம் மறையோன் மார்க்கண்டேயருக்காக, மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிரம்பிய உடனேயே காலன் அவர் உயிரை பறிப்பதற்காக அங்கே வர்றார். அப்படி காலன் வருகின்ற பொழுது மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தார் பெருமான், காலனை சம்காரம் செய்தார். ஆனால் காலனுக்கு பெருமானுடைய திருவடியால் உதைப்பட்டாலும் ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி எனக்கு அருள் செய்தது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியும். 2 பேர் ரொம்ப பெரியவங்க இல்லைங்களா? திருமால் பிரம்மன் 2 பேர் ரொம்ப பெரியவங்க. அவங்களே தேடி காண முடியாத திருவடி எனக்கு வழியை அருள் செய்தது என்று சொல்லி உதைப்பட்டாலும் பரவாயில்ல, சாமியுடைய திருவடியை பார்த்துட்டேன் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சி. அதான் சொல்ற, மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே காலனார் உயிர் செற்றாருக்கு கமழ்ந்த குங்குளியத்துவம் சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்றுள்ளார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த தூபப்பணியை அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு தவறாத அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நமக்கு இதை சென்ற பாட்டில் 6வது பாட்டில் சொல்றார். 7வது திருப்பாட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால பாதையில் நிறுத்திட்டோம். 7வது பாட்டு தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். கங்கை நீர்கலைக்கும் சென்னை கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொலிவுற போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமைவில் தடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தாமுன் செய்வனே தவாமை வைத்தார். ரொம்ப முக்கியமான இடம். நாமெல்லாம் பெருமானுக்கு தொண்டு செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் செய்வோம், நல்ல ஒரு வளமாக இருந்தால் செய்வோம். ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல. வறுமை வந்த காலத்திலையும் தொண்டை விடாத செய்யக்கூடியவர்கள் நாயன்மார்கள். ஆமாம், இளையான்குடி மாறநாயனார் குணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்வார், செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றியும் அல்லல் நல்குறமான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே முன்னை மாறில் திருப்பணிகள் முதிர்ந்த கொள்கையில் ஆயினார் என்று சொல்லுவாருங்க. அதுவும் முதல்ல செஞ்சதை விட வறுமை வந்ததுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக செஞ்சாராம் இளையான்குடி மாறனாயினார். அதனால் அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, எம்பிரான் இளையான்குடி மாறன் மன்னன் அப்படின்னு சொல்றார். வறுமை வந்த பொழுது மன்னர் அப்படின்னு சொல்றார். மன்னன் மனம் சுருங்குதல் என்று பலம் சுருங்கிருச்சு, ஆனால் மனம் சுருங்கலையா. பலமே இருந்தாலும் கூட மனம் வேணும் செய்யறதுக்கு. ஆனால் மனம் சுருங்குதல் இல்லாத அவர் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார்.
அதே மாதிரி இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, கங்கை நீர் கலிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிராருக்கு அப்படின்னார். கங்கை அந்த நீர் ஒளிதற்கிடமாகிய திருமுடியில் முதல் கண்ணுடைய சிவபெருமானுக்கு, இந்த கண்ணுதல் பெருமான் அப்படின்னு சொல்லும் நெற்றிக்கண்ணையுடைய எங்களுடைய சிவபெருமானுக்கு அப்படி குங்குளிய தூபத்தை சிறப்பு பொருந்தி விளங்கும்படி தவறாத பேணி செலுத்தி வந்த ஒரு நாள் கூட தவறாம தொண்டு செய்கிறார். தொண்டு எப்படி செய்யணும் அப்படின்னா, இடையறாது செய்யணுங்க. இடையறா அன்புனக்கு ஏன் ஊடகத்தை நின்றுரக தந்தழியம் உடையானே நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார். எந்த தொண்டு செஞ்சாலும் சரிங்க, இடையறாது செய்யணும். வைகளும் என்று சொல்லி நம்முடைய அர்ஜுனன் போது செஞ்சது செய்யல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். வஞ்சமனத்து அஞ்சொடுங்கி வைகளுநற் பூசணையால் நஞ்சமது செய்தவர்களும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுவதம் இந்துகந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனமும் கோலிலியம் பெருமானே அப்படிம்பார். வைகளும்னா ஒரு நாள் தவறாத பூஜை பண்ணாராம். யார்? அர்ச்சனன் பூஜை பண்ணான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். சிவபெருமான் ஏன் பாசுவதத்தை கொடுத்தார் அப்படின்னா, தவறாது பூஜை செஞ்சான். அதை எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் அதை தவறாது செய்யணும். அது வரவே வந்தாலும் சரி, இல்லை நல்ல செழுமையான நிலை இருந்தாலும் சரி, தொண்டு தவறாது செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு நாயன்மார்கள் செய்து காட்டியிருக்கிறாங்க. அப்படி செய்து வருகின்ற பொழுது அவரது திருவருளினாலே வறுமை வந்தடையவே, அது கூட எப்படி வந்தது அப்படின்னா அவருடைய திருவருளால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. வறுமை வந்தது ஒரு இடத்துல சொல்லுவார். பிரயாசத்தில் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அடிமைத்தன்மையை செம்மைப்படுத்துவதற்காக வரக்கூடியதான் வறுமையெல்லாம். அப்படியே வறுமை வந்தாலும் தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குது பாருங்க, அவங்க தான் உயர்ந்த அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்மளுடைய இந்த அடிமைத்தன்மை எந்த நேரத்திலையும் எவ்வளவு வறுமை வந்தாலும் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை தம் பெருமானுக்கு தாம் வறுமை வரும் முன்பு செய்து வந்த திருப்பணியை தவிர்தல் இல்லாத முன்போலவே செய்து வருவாராயினர். தங்கள் நாயகருக்கு தாம் முன் செய்வனை தவாமை வைத்தார் அப்படின்னா தவறாம செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பொருளுங்க. நீர்களிக்கும் சென்னை கண்முதல்னா நுதற்கண் கோபத்தையும் நீர்களித்தல் பிரசாதத்தையும் குறிப்பது என்று சொல்லி இங்கு காலனை உதைத்துருட்டிய நிக்கிரகமும் மார்க்கண்டேயருக்காத்த அனுகிரகம் செய்த ஒருவர் என்பது குறிப்பு அப்படின்னு. ஒரே ஒரு திருமேனி காலனுக்கு சம்ஹாரம் செய்தது, அதை மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தது. ஒரே திருமேனி ஒருத்தருக்கு அருள் செய்கிறது. ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்றாறு போல, அவங்களுடைய ஒரு தவத்திற்கு ஏற்றாறு போல, அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றாறு போல அருள் பெருமான். அந்த ஒரு திருமேனியே அருள் திருமேனியாகவும் இருந்தது, சம்ஹாரம் செய்யக்கூடிய திருமேனியாகவும் இருந்தது என்று சொல்லி சொல்றார். அப்படி குங்குளிய பொங்கு தூபம் அப்படின்னார். தூபத்துக்கு பொலிவாவது மிக்க நல்மணம் பொருந்தி செறிந்திருத்தல். குங்குளி அப்படிங்கிறது ஒரு வகையான பிசின், ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பிசின். அது பெருமானுக்கு நல்ல மனமுடைய துன்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அருளினாலே வறுமை அடைந்த பின்னும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடியார்களுக்கு வறுமையாகிய துன்பம் வரச் செய்தலும் அருளாமோ எனின் இது உண்மை நிலை அறியாத வினாவே என்று சொல்லி சொல்றார். செல்வ வறுமைகளும் இன்ப துன்பங்களும் ஒன்று போலவே அவர் வினைக்கு தக்கபடி இறைவன் தர வருவது என்று சொல்லி சொல்றாரு. செல்வ நிலையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வறுமையா இருந்தாலும் அவர்களுக்கு நிலைமை, அவர்களுக்கு ஒரு வினைகளுக்கு ஏற்றாறு போல பெருமானால் கொடுப்பதுதான் இந்த நிலையெல்லாம். விரைந்து ஆளும் நல்குறவே நோவுளார் வாயுளான் என்று சொல்லி தேவாரங்களில் சொல்லப்படுகிறது. வறுமை முதலிய துன்பங்கள் அடிமை அளக்கும் கருவிகளாகவும் இறைவன் தருவன அப்படின்னார். இது ரொம்ப முக்கியங்க. அந்த வறுமை மற்ற துன்பங்கள் எல்லாம் அடியார்களுக்கு வருதுன்னா நம்மளுடைய அடிமையை அளக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த நிலையிலையும் பெருமானுடைய திருவடை மறக்காம இருக்கிறது தான் பெருசு இல்லைங்களா? அதான் நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் இல்லைங்களா, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் அப்படின்னா. எந்த வறுமை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு ஒரு கஷ்ட காலமெல்லாம் இருந்தாலும் சரி, நான் உன்னுடைய திருவடி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி பெருமானுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அப்போ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா, அடிமையை அளக்கக்கூடிய கருவிகளாகவும் இறைவன் தருவன என்று சொல்லி சொல்றாரு. அதான் நம்முடைய திருக்கூட்ட சிறப்பில் சொல்வது போல ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்னாரு. நமக்கு நேரடியாக பார்த்தா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர்னா காசு பணத்தையும் கல் மண்ணையும் ஒன்னா பார்க்கறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் உரையாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன் என்று சொல்லுவது செல்வ நிலைமை, நல்ல ஒரு வளமான ஒரு வளம். ஓடு என்று சொல்லுவது வறுமை நிலை. ரெண்டே ஒன்று போலவே கருதுவாங்களாம் அடியார்கள். யார்? நம்முடைய நாயன்மார்களை போல இருக்கக்கூடியவர்கள். அதுதான் அதனுடைய உள்ளான கருத்து.
ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர்னா ஓட்டையும் பொண்ணையும் ஒரே மாதிரி பார்க்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அது ஒரு கருத்து தான். ஆனால் அதுவே உள்ளார்ந்த பொருள் கிடையாது. வறுமை நிலையிலையும் சரி, ஓடு என்று சொல்லுவது வறுமை நிலை, அதே மாதிரி செம்பொன் என்று சொல்லுவது நல்ல வளமான நிலை, செழுமை நிலை. இரண்டிலையும் ஒன்று போலவே பெருமானை கருதணுமா. அதான் ரொம்ப நம்ம நாயன்மார்கள் எல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. நமக்கு அவைகளுக்கு என்ன வேறுபாடுன்னா அதுதான் வேறுபாடு. அதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா அவர்களின் விளங்கினார். வீடு வேண்ட கூட கேட்க மாட்டாங்களா? என்ன கேட்பாங்க? பார்த்த பெருமானிடத்துல அன்பு குறையக்கூடாது அப்படிங்கிறதா அவங்க கேட்பாங்க. அதாவது கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி சொல்றாரு. அதான் இருவனை ஒப்புன்னு சொல்றது. அப்படி ரெண்டு இன்ப துன்பங்கள் ரெண்டையும் ஒன்று போலவே காணுவதை இருவனை ஒப்பு என்று சொல்லுவது. ஒரு ஆன்மாவுக்கு மலபரிவாகம் வந்தாச்சு அப்படின்னா இருவனை ஒப்பு வரும். இருவனை ஒப்பு வந்தால் சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் வந்தால் வீடு பேர். அடுத்து வேற ஒன்றும் கிடையாது. இந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு தான் உண்மையான இருவினை ஒப்பு. இன்பம் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல், துன்பம் வந்தாலும் ரொம்ப கவலை இல்லாமல், ரெண்டையும் ஒன்று போலவே கருதுவது. இதுவும் என்னுடைய வினையின் காரணமாக வந்தது தான், அதுவும் என்னுடைய வினையின் காரணமாக வந்தது தான். அதான் சைவ சித்தாந்தம் படித்தா தான் நம்ம திருமுறைகளை ஆழமாக நம்ம முழுசாக உள்ள வாங்க முடியும். இன்னைக்கு கூட ஒரு பதிவு அடியை நினைச்சிருந்தேன். நம்ம தம்புரான் சாமிகள் பேசியிருந்தாங்க, திருவாடுதுறை ஆதீன தம்புரான் சாமிகள். அதாவது சும்மா முற்றுவதல் 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 அப்படின்னு நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. திருவாசகம் முற்றுவதல், தேவாரம் முற்றுவதல் நல்லது தான். ஆனால் பொருள் தெரிஞ்சு செய்கிறத இன்னும் சிறப்பு. பொருள் தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் இல்லை, ஒரு திருவாசகத்தை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். இருவனை ஒப்புக்கு அருமையான ஒரு இடம் எதுன்னா, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாதவர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் தனக்கில்லாதவர் வித்து மேல் விளையாமல் என் வினையொத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. திருக்கழுக்குன்ற எல்லாத்துக்கும் தெரியும். 1000 தடவை நாம் முற்றோதல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஆனால் அது அந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமி குருநாதராக வராரு திருக்கழுக்குன்றதுல. எப்போ வந்தார் அப்படிங்கிறது மணிவாசக பெருமான் சொல்றாரு. என் வினையொத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேனாரு. என் வினையொத்த பின்ன எப்படி இருவினை ஒப்பு? இருவினை ஒப்புனா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அந்த பாட்டை அனுபவிக்க முடியும். இருவினை ஒப்புனா என்ன? இன்பம், அதாவது இன்பம் வருகின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சியோ அல்லது துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு போகாமல் இருக்கக்கூடியதோ இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தா சாமி என்ன பண்ணுவார்? நேரடியெல்லாம் வரமாட்டாரு. தொண்டீஸ்வரர் எப்படி வருவார்னா, குருநாதர் வேற திருக்கோலத்தில் தான் வருவார். மும்மல ஆன்மாக்களுக்கு பெருமான் மானுட சட்டை தாங்கி தான் வருவார். அப்படி வந்து ஆட்கொள்ளுவாராம். அப்போ மணிவாசக பெருமானா அங்கே திருக்கழுக்குன்றத்தில் பெருமான் ஆட்கொண்டது குருநாதர் கோலத்தில் ஆட்கொண்டார். அப்போ என்ன எப்படி நிலைமை இருந்தது அப்படின்னு அவருக்கு இருவினை ஒப்புள் இருந்தார் அவர். என் வினையொத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னார் திருக்கழுக்குன்றத்தில். அது அப்போ சைவ சித்தாந்தம் கொஞ்சமாவது அடிப்படை தெரிஞ்சாதான் அந்த பாட்டை நம்ம முழுசும் அனுபவிக்க முடியும். நம்ம ஒன்றும் இல்லை, திருச்சிராப்பள்ளி தேவாரம் இருக்கு. மட்டுவார் குழலோடு மால்விடை இட்டமா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவருக்கு இன்னொருளை செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே அப்படின்னாரு. கட்டு நீத்தவர்னா எப்படி? நம்முடைய வினைகள் எல்லாம் வாசங்கள் எல்லாம் நீங்கப்பட்டவர்னு அர்த்தம். கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாட்டை அனுபவிக்க முடியும். கட்டு நீத்தவருக்கு இன்னொரு, யாருக்கெல்லாம் பாசங்கள் நீங்குதோ அவங்களுக்கு பெருமான அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அதான் நம்ம பின்னும் அப்படின்னு சொல்றது. வறுமையிலும் திருப்பணி தவாது உய்த்தலின் அருமை குறித்தது. வறுமை வந்தது, ஆனா அவருடைய பணி கொஞ்சம் கூட தூய்வடையலை. அதான் இளையான்குடி மாறனாயர் குணத்துக்கு தான் நம்ம போகணுங்க. ஏன் வறுமை வந்தது அப்படிங்கிறது அங்கதான் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. செல்வம் இருக்கிற பொழுதுதான் என்னுடைய அடியார்கள் தொண்டு செய்வாங்க நினைக்காதீங்க, அது இல்லாத பொழுதும் செய்வாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த வறுமை வந்தது அப்படிங்கிறார். செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதென்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் மல்லல் என்று அறிவிக்கவே. மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மெய்யினால் வறுமை பதம் புக உன்னினார் தில்லை மன்னினார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. அது மெய்யினால் அப்படின்னா அங்க என்னன்னா, அருள் காரணமாக வறுமை வந்தது. எங்க திருவருள் காரணமா வறுமை வருமா? செல்வம் தானே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படி அல்ல. வறுமையும் வரும். வறுமை என்ன அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்முடைய அடிமையை அளக்கக்கூடிய ஒரு கருவி தான் அந்த வறுமை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவது. இங்கேயும் அதே மாதிரி சொல்றாருங்க.
அருளினால் வறுமை வந்து அடைந்த பின்னும், இந்த பாட்டில் பாருங்க, அருளினால் வறுமை. அப்ப திருவருள் மூலமாக கூட வறுமை வரும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பெருமான் எப்ப வேணாலும் எந்த நிலை வேணாலும் கொடுப்பார். இந்த வலம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மாறன் மன்னன் மனம் சுருங்குதல் என்று அப்படிம்பார். வலம் சுருங்கிருச்சு, ஆனா மனம் கொஞ்சம் கூட சுருங்கல. அதனால முன்னை மாறில் திருப்பணிக்கன் முதிர்ந்த கொள்கையராயினார் என்று சொல்லி அந்த சரியத்தில் வரும். எப்படி முதல்ல செஞ்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி வறுமை நிலையிலையும் தொண்டு செய்தவர் நம்முடைய இளையான்குடி மாறன் ஆயினார் என்று சொல்லி சொல்வார். தவாமை அப்படின்னா குறைவில்லாத தன்மை. அவர் கொஞ்சம் கூட அந்த தொண்டுல கொஞ்சம் கூட குறைய வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றார். முன் செய்வனினர், வறுமை வருவதற்கு முன் சாலவே நிறைந்து விம்ம கமல் தூவமிட்டு செய்தபடி என்று சொல்லி சொல்றாருங்க. சரி, இப்ப வறுமை வந்தாச்சு. அந்த வறுமையின் காரணமாக தன்னுடைய குழந்தைகள், மனையில் இருக்கக்கூடியவங்க, சுற்றத்தார்கள் எல்லாருமே மனசு வருந்தி இருக்கிறாங்க. ஆனா நாயனார் என்ன எப்படின்னா தொண்டு செய்யறதுல மட்டும்தான் அவருடைய எண்ணமெல்லாம் இருக்கு. அதை இந்த பாட்டில் சொல்றாரு பாருங்க. இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல, இளம்பாடு நீடு செல்ல, அப்படியே இளம்பாடுனா வறுமைன்னு அர்த்தங்க. அப்படியே வறுமை வந்து செல்லுகிறது. இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல, நன்னிலம் முற்றும் விட்டு நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னின் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். மக்களும் வருந்துறாங்க, சுற்றத்தார்களும் வருந்தி இருக்கிறாங்க. நாடிய வறுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்நெறியிலே ஒழுகுகின்ற காலத்தில், இந்நெறி ஒழுகும் காலம்னா நாயனார் பெருமானுக்கு குங்குளியத்துவம் எல்லாம் இட்டுக்கொண்டு ஒரு நாள் தவறாத அந்த பணியை செய்து கொண்டு வருகின்ற இந்த காலத்துல வறுமை மிகவும் முடியதனால் தம்முடைய நல்ல நிலங்களை எல்லாம் விற்று, முதல்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்கிறார். அதற்கு பிறகு அடிமைகளை விற்றுனார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்திருக்கு, அடிமைகளை விற்பது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூர் தேவாரத்தில் பாடுவார், விற்று கொள்ளீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் அப்படிம்பார். இந்த ஒற்றி அப்படிங்கிறது அடமானம் வைக்கிறது. அப்படியெல்லாம் நீ ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை, நீ வேணா தேவையில்லைன்னா வித்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது உரிமைப்பாடு. பெருமாள் நான் உனக்கு முழுவதும் ஆட்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒற்றியல்லேன் விற்றுக்கொள்ளீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் அப்படின்னு சொல்லி அந்த தேவாரத்தில் சொல்வார். அப்படின்னா பெருமானுக்கு நம்ம எப்படின்னா முழுவதும் அடிமையாக இருக்கக்கூடிய பொருள், அதை மீளா அடிமை என்று சொல்லி சொல்லுவார். மீளா அடிமைனா இப்ப மட்டும் அல்ல, முக்தி காலத்திலேயே நம்ம பெருமானுக்கு அடிமை. அதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உயர்ந்த கருத்து. அதுதான் ஏகான்மவாதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முக்தி காலத்துல நானும் சாமியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் தத்துவமசி அப்படின்னு சொல்லி தாமே சிவமாக மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. எந்த காலத்திலையும் அவன் ஆண்டான், நம்ம அடிமை அப்படிங்கிறது தான். முக்தி காலத்திலையும் சரி, பெத்தத்திலையும் சரி, முக்தியிலையும் சரி, அதான் எப்பொழுதும் நாம இறைவனுக்கு அடிமை. அதான் சொல்றாரு. அப்படி விற்றும் நாடியுள்ள அடிமைகளை விற்றும் இவ்வாறு தம்முடைய பல பெரிய செல்வங்கள் எல்லாம் தீர்ந்து போயினவாகவே பயின்ற இல்வாழ்க்கையில் பொருந்திய சுற்றத்தார்களுடனே மக்களும் வருந்தினார்கள். அப்படியே வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் வசி 2 நாள் சாப்பிடலன்னு சொல்லி சொல்றாரு சேக்கிழார். 2 பகல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த பாட்டில். 2 பகல்னா என்ன, 2 இரவு நம்ம சேர்த்துக்கணும். 2 பகல்னா 2 இரவு சேர்த்துக்கணும். அப்ப 2 நாள் முழுவதும் அவங்க வந்து உணவு இல்லாம இருந்திருக்கிறாங்க. இன்னறி மேற்கோள் கூறியபடி வறுமை வந்தடைந்த பின்னும் நன்னிலம்னா நன்சை உணவுக்கு இன்றையவாத நெல்லினை நேரை தவிர இவற்றை நல்நிலம், நல்ல நஞ்சை நிலங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதையும் நாயனார் வந்து விற்றுட்டார். நெல்லை போல் விளைவுகள் நெல்லை போல் அத்தனை சிறப்பில் ஆகலாம், அவற்றை புன்சை என வழங்குவர் என்று சொல்லி முற்றும் விற்றும் அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் விட்டுறாரு. ஆனாலும் கொண்டு வந்து தவறாது செய்யறாருங்க. நாடிய அடிமையினர் நம்மை ஆதரவாக நாடியுள்ள என்று சொல்லி நமக்கு எப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிமைகளையும் விற்று அவர் வந்து பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக தொண்டு செய்தார் என்று சொல்லி சொல்றாரு. அடிமை விற்பனையும் அடிமை ஒற்றியும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. மனைவியை கூட வித்திருக்கிறாங்க இல்லையா கலியநாயனார். அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய கதையிலையும் நமக்கு வந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அடிமை வேலை செய்ய, அதாவது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தருக்கு அடிமையாக தான் இருந்தாகணும். யாரும் எஜமானர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தற்சுதந்திரம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கிடையாதுங்க. இப்போ கணவன் மனைவி கிடையும், மனைவி கணவனுக்கு கிடையும். யாராவது ஒருத்தருக்கு நம்ம எங்கேயாவது அடிமைப்பட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு. சைவத்திலே அதே தான்.
உலக வாழ்க்கை எந்த உருவத்திலாயினும் அடிமை செய்யாது உலகம் நடைபெறாது என்பது சிறிது ஆராய்வோருக்கும் பெரிதும் புறலாம் என்று சொல்லி சொன்னார். அதான் மேலாடிமை உனக்காலை பிறரை வேண்டாதே என்று சொல்லி நம்பிகளுடைய தேவாரம். ஆனா எல்லாம் இப்போ சைவத்தில் எப்படின்னா எல்லாமே சிவபெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறது தான். எந்தை தந்தை எம்பிரான் எந்தை தந்தை தந்தையங்கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்ன என்று சொல்லி ஏயர்கொன் கலிக்கான குணத்தில் நாயனாருங்க சொல்றாருங்க. யானும் என்பால் வறுமுறை மரபுலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை கருதாட்டுண்ட புராணத்தில். அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. சுற்றத்தோடு மக்களும் என்று சொல்லி சுற்றத்தார்கள் மக்கள் எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டு இருபகல் உணவுன்னு இந்த பாட்டில் தான் சொல்றாருங்க. 2 பகல் அப்படின்னா 2 நாள் எல்லா குடும்பத்தோட உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவும் மாறி பேதுரு மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியாதம் கணவனார் கலையனார் கைக்கு ஓதின் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் என்றார். ரொம்ப அருமையான இடம் அந்த பாட்டு. அதாவது அந்த வறுமை வருகிறது. அப்படி வறுமை வருகின்ற பொழுது இந்த இடத்துல அம்மாவை என்ன சொல்றார் அப்படின்னா காதல் செய் மனைவியார் அப்படின்னு சொல்லி சொன்னார். வறுமை வந்தால் கொஞ்சம் மன கஷ்டம் வரும் இல்லையா, அந்த அம்மாட்ட அதெல்லாம் எதுவும் வரல. ஆமாம், காதல் செய் மனைவியார் அப்படின்னு இந்த பாட்டில் சொன்னார். இளையான்குடி நாயனார் குணத்தில் பார்க்கலாம். அரிசி நெல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பக்குவமாக அதெல்லாம் வறுத்து அது சேற்றையெல்லாம் போக்கி வறுத்து அரிசியை பண்ணி உணவு ஆயிடுச்சு. கடைசியாக காய்கறி எதுவும் இல்லை. அம்மா எப்படி கேட்டாங்கிறது சேக்கிழ பெருமான் சொன்னார். கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரே அப்படின்னு. இறைஞ்சுதல் அப்படின்னா ரொம்ப கெஞ்சி கேட்கறது, ரொம்ப பணிவாக கேட்கறது. கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வறுமை நிலையிலையும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையலை. இந்த இடத்துல அதான் சொல்றாருங்க. யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவும் மாறி அப்படின்னார். உணவுக்குரிய சாதனம் யாதொன்றும் கிடையாதாகி 2 பகல் உணவு இல்லாமல். 2 பகல் 2 இரவு அங்கே அந்த குடும்பத்தாருக்கு உணவில்லை. வருந்துகின்ற மைந்தர்களோடும் பெருகிய சுற்றத்தாரையும் பார்த்து காதலையுடைய மனைவியார் தன் கணவராகி கலையனானது கையில் இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனையறத்தின் வேர் அப்படின்னு சேக்கிழ பெருமான் வேற யாரையும் சொல்றதில்ல, பெண்களை மட்டும்தான் சொல்றாரு. மனையறத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவார் சீரால தேவரேனும் திருமைந்தர் அவதரித்தார்னு சிறுத்தொண்ட நாயர் குணத்தில் வரும். அப்போ மனையறத்தின் வேர் அப்படின்னா அம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பட்டினி இல்லாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய ஒரு கடமை. அதனால அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய திருமாங்கல்யத்தை கழுத்தி கொடுக்குறாங்க. திருமாங்கல்யத்தில் கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் என்றார் என்று சொல்லி சொல்றாரு. அதை என்ன சொல்றாருன்னா காதலையுடைய மனைவியார் தம் கணவராகிய கலையனாரது கையில் குற்றமில்லாத மங்கள நூல் தாலியை கொடுத்து இதற்கு நெல் வாங்கி வாரும் என்று சொன்னார் என்று சொல்லி, அது கஷ்டத்துல தான், ரொம்ப கஷ்டம் வந்தா தான் அதை விற்பாங்க. அது கூட மங்கள நூல் அப்படிங்கிறது வேற, தாலிங்கிறது வேறங்க. அந்த காலத்துல மங்கள நூல் மட்டுமே இருந்திருக்கு, இடையில வந்து தாலி எல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுறார். எந்த நேரத்திலையும் அந்த மங்கள நூல் எப்பொழுதும் பெண்களுக்கு இருக்கணுமா, அது தாலி அந்த தங்கம் அப்படிங்கிறது இடையில சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரு பகல் அப்படின்னாரு, 2 நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மைந்தரோடும் சுற்றத்தை என்று சொல்லி இது மனைவியாரது மனநிலை குறித்த இடமாகலாடும் முதலில் பசி தீர்க்கத்தக்கவர் இளஞ்சிறாரே, அதனால மைந்தரோடும் என்று சொல்லி காதல் செய் மனைவியார்தான் கணவனார் மைந்தரோடு பெருகு சுற்றத்தை அப்படின்னு சொல்லி முதல்ல குழந்தைகளுக்கு பசி தீர்க்கணும், தாயினது அன்பின் பெருக்கு ஒப்பற்றதாலும் இது இங்கு மைந்தரை முதலில் வைத்து ஓதினார் என்று சொல்லி சொல்றார். கோதில் மங்கள நூல் தாலிய கோதுன குற்றங்க இச்செயல் குற்றமற்ற இல்வாழ்க்கை ஒழுக்கம் குறித்தலின் கோதில் என தாலியின் மேலேற்றி கூறினார் என்று சொல்லி மங்களத்துடன் வருவதானும் சுமங்கலியத்துவமாகிய தன்மை காட்டும் அடையாளமாக இவ்வாறு கூறிய விடியம் என்று சொல்லி மணமகளின் கழுத்தில் மணமகன் மங்கள நூல் அணிவதுவே மனச்சடங்கில் இன்றியமையாதது என்று சொல்லி சொல்றார். மங்கள நூல், அதாவது மங்கள நூல் அப்படின்னு தான் நம்முடைய புராணத்தில் வருது. அவன் மங்கள நூல் சாத்தி என்று சொல்லி திருவிழா புராணத்திலே வருது. மீனாட்சி அம்மையார் திருமண படலத்தில் மங்கள நாணை மணிக்கள மாத்து என்று கந்தபுராணத்திலையும் தெய்வான அம்மையாருடைய திருமண படலத்தில் வருதுங்க. அதாவது மங்கள நூல் அப்படிங்கிறது தான் சுமங்கலிகளுக்கு இன்றியமையாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோதில் மங்கள நூல் என்று சொல்லி சொல்றார்.
அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதி அம்மையாருடைய சரீரத்தில் வருது. நம்ம அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி என்று சொல்லி அங்கே வருதுங்க. இப்படி நூல் அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்றார். இப்போ தாலியை கலட்டி அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா நாயனார்கிட்ட கொடுத்துட்றார். அவர் அந்த தாலியை வாங்கிட்டு தாலியை விற்று அரிசி வாங்கிறதுக்காக, நெல்லோ அரிசியோ வாங்கிறதுக்காக வர்றார். அப்படி வருகின்ற பொழுது வழியில் வந்து ஒரு வணிகன் வர்றான், ஒரு பெரிய மூட்டை. அந்த மூட்டையை பார்த்தோன்னா இது என்னன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னா அவன் குங்குலியன்னு சொன்னோன்னா அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. குங்குலியன்னு சொன்ன உடனே அரிசி வாங்குற வேலையெல்லாம் மறந்துடுறாரு. தன்னுடைய சுற்றத்தையோ மனைவியவோ அல்லது குழந்தைகள்லாம் பசியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. இப்போ அது என்னன்னு கேட்குறாரு. குங்குலியன்னு சொன்ன உடனேயே அதை வாங்கிறதுக்கு அவர் முற்படுகிறார். அதான் அந்த பாட்டில் சொல்றார். அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக, அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக, ஒப்பில் குங்குலியம் கொண்டோர் வணிகனும் எதிர்வந்து உற்றான். இப்போது என்கொள் என்றார்க்கு உள்ளவாறு எம்பக் கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பன் முகமலர்ந்து இதனை சொன்னார். அப்படியே முகமலர்ந்து சொன்னார். இது குங்குலியன்னு சொன்ன உடனேயே அவருக்கு அந்த மலர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா இறைவனுக்கு தொண்டு நின்று போயிடும்னு ஒரு பயத்தில் இருந்தவருக்கு குங்குலியத்தை பார்த்த உடனே தன்னுடைய பசியெல்லாம் 2 நாள் சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இப்போ எதுவும் இல்லை. குழந்தைங்க பசியோடு இருக்கிறாங்க, மனைவி பசியோடு இருப்பா, அதெல்லாம் எதுவுமே அவர் மனசில் இல்லை. அதான் அப்பொழுது அதனை கொண்டு அப்படின்னார். அந்த தாலியை வாங்கி கொண்டு நெற்கொள்ளும் பொருட்டு அவர் போக, ஒப்பற்ற குங்குலிய பொதியினை கொண்டு வணிகன் ஒருவன் எதிரே வந்து சேர்ந்தனன். இது இப்போது என்ன என்று கேட்டவருக்கு அவன் உள்ளபடி சொல்ல, என்ன ஏதோ அதை சொல்றான். அவன் அதை கேட்டு முப்புரியாகிய 3 நூல் அடைந்த மார்பனுடைய அவர் முகமலர்ச்சியுடன் பின்வருமாறு சொல்வார் ஆயினார். அவர் அந்தனர் குலத்தை சார்ந்தவர். அதனால அந்த நூல் அணிந்த மார்பையுடைய, முப்புரி நூல் அணிந்த மார்பையுடைய நாயனார் வந்து மீண்டும் சொல்ல போறார். ஒப்பில் அப்படின்னா ஒப்பில் குங்குலியம் அப்படின்னாரு, ஒப்பற்ற தன்மை அப்படின்னார். ஏன்னா பெருமானுக்கு நறுமண புகைக்கு போறதுனால ஒப்பில் குங்குலியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓர் வணிகன் அப்படின்னார். வணிகனும் அதே மாதிரி அவனை வந்து சிறந்த ஒரு வணிகனாக ஏன் சொல்றாருன்னா, அவன் விற்ற பொருள் உயர்ந்த பொருள் இல்லையா, குங்குலிய பொருள். அதனால ஒப்பற்ற ஓர் வணிகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓர் வணிகன் என்று சொல்லி சொல்றார். அதை கொண்டு வந்தவனும் ஒப்பற்றவன், அந்த வணிகனும் ஒரு ஒப்பற்றவன் என்று சொல்லி, அதுல இந்த இடத்துல ஒரு குறிப்பு என்ன சொல்றாருன்னா, சிவகுனி ஐயா இறைவனே இவ்வாறு எழுந்தருளினோ என்பது ஒரு குறிப்பு. சாமியை கூட அப்படி வந்திருக்கலாமோ. இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குதுங்க. காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்கு ஒரு அடியார் வராரு இல்லைங்களா, அது அடியாரா இல்லை இறைவனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் நூலில் எப்படி வருது அப்படின்னா, பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் ஒருவர் அப்படின்னு தான் வருது. ஆனால் இறைவனே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லையனும் பெருவிறப்பால் அப்படிங்கிறாரு. விடையவன் தன் அடியவர்னு தான் புராணத்தில் வருது. இருந்தாலும் கூட சிவகுனியை இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அது சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இறைவன் தான் அடியார வர்றார். இளையான்குடி மாற நாயனார் வீட்டுக்கும் சரி, இயல்பகை நாயனாருடைய வீட்டுக்கும் சரி, இறைவனே தான் வந்து அமுது எடுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு அடியார் அப்படிங்கிற அளவோட நிறுத்திக்கிறாருங்க. நம்ம வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசிதீர்ப்பேன் என நன்னி ஏதந்தீர் நல்விறந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. வேதங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமானுடைய அடியார் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு தான் புராணத்தில் வருது. ஆனால் அடுத்த பாட்டில் என்ன வருது அப்படின்னா, விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்தாளால். சாமியனுடைய அடியாரை விருந்துக்கு வந்தாச்சு அப்படின்னா இதை விட ஒரு பேர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னு அம்மா நினைக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் திருமணமான புதிது, அம்மா திருமணமான புதிது மட்டுமல்ல, குழந்தையா இருக்கிற பொழுதே அடியார்களுக்கு உபசரிச்சிருக்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் சொல்லாரு, வண்டல் பயில்வனவெல்லாம். இந்த மாதிரி குழந்தையா விளையாடிட்டு இருக்கிற பொழுது அடியார்கள் வந்தாங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போமா. வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்றனர். தொண்டர்வரில் தொழுது அப்படின்னாரு. அடியார்கள் வந்தாங்கன்னா சின்ன வயசா இருக்கிற பொழுதே காரைக்கிழமை என்ன செய்வாங்களாம், அப்படி வதங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாம். என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்களாம். அப்போ அந்த குழந்தையா இருக்கிற பொழுது இருந்து ஏற்பட்ட பழக்கம் அம்மாவுக்கு அடியார்கள் உபசரிப்பது. அது திருமணமாகி அடியார்
வர்றாங்க. அது இந்த இந்த சரீரத்தில் எழுதுறாரு. திருத்தொண்டர் ஒருவர் என்று காரைக்கால் அம்மையார் புராணத்திலும் இந்த குறிப்பு காண்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அடியார் தான் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சிவக்குனி ஐயாவுக்கே ஒரு இது இறைவனாக கூட இருக்கலாமோ என்று சொல்லி சிவக்குனி ஐயாவை எழுதுறார். அது ஒரு வணிகன் அப்படிங்கிறது இறைவனே இவ்வாறு எழுந்தருளினோ என்பது. ஏன்னா ஒரு வணிகனை ஒப்பற்ற ஒரு வணிகன் அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிற அவசியம், இவ்வளவு உயர்வு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முகமலர்ந்து அப்படியே முகமலர்ச்சி அகமலர்ச்சியாகி மெய்ப்பாடு. முகமலர்ந்து அப்படின்னா அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போது எங்கோல் என்றாருக்கு இயம்ப கேட்டு முன்னூல் மார்பன் முகமலர்ந்து இதனை சொன்னார் அப்படின்னாரு. குங்குலேன்னு சொன்னோன்னா அவருக்கு முகம் மலர்ந்தது. அகம் மலர்ந்தாதான் முகம் மலரும் இல்லைங்களா? அப்படி ஒரு இடத்துல வருது. எங்க வருது அப்படின்னா மூன்றாவது சந்தைக்குள்ள வருது. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் மூன்றாவது முறை திருப்பந்தூரத்தில் சந்திக்கிற பொழுது அந்த ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நாவுக்கரசருக்கு போகுது. அப்படி நாவுக்கரசருக்கு போன உடனே நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து புறப்படுறார். எப்படி புறப்படுறாருன்னா அடியாற்றில சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, இது ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் தான் வருது. இது அந்தனர் சூலாமணியார் பொந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலர் அகமலர்ந்தார் அப்படின்னார். முகம் மலர்ந்தது அகமும் மலர்ந்தது அப்படிங்கிறார் அந்த இடத்துல. அப்ப ஒன்று மலர்ந்தா இன்னொன்று மலரும் அப்படிங்கிறது. முகத்தை சொன்னா நம்ம அகத்தையும் சேர்த்திக்கணும், அகத்தை சொன்னா முகத்தையும் சேர்த்திக்கணும். அவன் ரெண்டும் மலர்ந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்றாராம், முந்தைவனை பயன் அப்படிங்கிறாராம். அவரை போய் நம்ம வணங்குறது நம்ம போன பிறப்புல செய்த பெரிய தவம் அப்படிங்கிறார். அந்த இடத்துல அப்படிதான் சொல்றாரு, ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்றுந்தேன் அப்படின்னு பாருங்க. இந்த புறப்படுற பொழுதுதான் அதே சொல்றார், அங்க பிள்ளையார்கிட்ட போய் சொல்ற பொழுதுதான் அதே சொல்றார், ஒப்பரிய தவம் செய்தேன் அப்படின்னார். நாவுக்கரசுடைய புராணத்தில் அதே மாறி வருங்க, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தைத பெற்றுங்கு உற்றேன் அப்படின்பார். சொன்ன சொல் மீண்டும் சொல்ல மாட்டார் சேக்கிழ பெருமான். அதனால அதுல அப்படி சொல்லுவார், இதுல இப்படி சொல்லுவார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. முகமலர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றாருங்க. ஒரு பளிங்கு எப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளுடைய உருவத்தை அப்படியே காட்டுமா, அது மாதிரி நெஞ்சுக்குள் இருக்கிறது முகத்துல தெரியும். அதான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றார். முகமலர்ச்சியாலன்றி அகமலர்ச்சி காண உண்ணாதாதில் முகமலர்ச்சி குறைவே இரண்டும் பெறப்பட்டன என்று சொல்லி சொல்றாருங்க. சிந்தை மகிழ முகமலரும் அதற்கேற்ற மொழி பின்னர் வரும் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டில் இப்ப குங்கலைன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. இப்ப அரிசி வாங்குறதுல எங்க போய் நினைவு இருக்கும்? அரிசி வாங்குறது, பிள்ளைகள்லாம் பட்டினியா இருக்கிறாங்க, மனைவி பட்டினியா, அதெல்லாம் அவருக்கு இப்ப எதுவுமே கிடையாது. குங்குலியே வந்துருச்சு. குங்குலியே எதுக்கு? சாமிக்கு, இறைவனுக்கு. இப்ப உலகியல் அத்தனை அவருக்கு போயிடுச்சு. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாயன்மார்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, உலகில் இன்ப துன்பங்களை எல்லாம் வென்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இப்போ அந்த இடத்துல அது கேட்ட உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. உடனே சொல்றாரு அவரு, ஆறு செஞ்சடைய மேல் வைத்து அங்கனர் பூசை கேட்ட நாறு குங்கலியம் ஈதோ இதே நான் என்று நாறு குங்கலியம் ஈதேல் நான் என்று பெற்றேன் நல்ல பேரு மற்ற இதன் மேல் உண்டோ பெறா பேரு பெற்று வைத்து வேறினை கொள்வது என் என்று உரைத்து எனும் விருப்பின் மிக்கார். இதை விட வேற ஒரு பேர் நமக்கு என்ன வேணும்? பெருமானுக்கு குங்குளியமே கிடைச்சிருச்சு என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். ஆறு செஞ்சடை மேல் வைத்த அப்படி கங்கையை சிவந்த சடையின் மேல் வைத்த அங்கணரின் பூசைக்கு ஏற்றதுவான நறுமணமுள்ள குங்குளியம் மிகுதானால் நான் பெரும்பேறு பெற்று இன்று பெற்றவனாயினேன். சாமியினுடைய பூசைக்கு தகுந்த அது என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அங்கனர் பூசைக்கு ஏற்ற அப்படின்னா, அங்கனர்னா அருட்தன்மை வாய்ந்த அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. பெருமான் எப்படிப்பட்டவன்னா அருட்தன்மை வாய்ந்த பெருமான்க. அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த கணப்ப நாயனருடைய புராணத்தில் இல்லைங்களா? அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புறவமானார் அப்படின்னு. ஒன்று பெருமானுடைய திருநோக்கம் ஒரு முறை பட்டாவே போதும் நமக்கு. தினசரி எல்லாம் அவர் திருப்பார்வை நம்ம மேல பாடணுங்கிறது இல்லை. தினசரி எதுக்கு நான் போய் பார்க்கணும்? ஏதோ ஒரு நாளைக்காவது அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படாதா?
ஏதோ ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு நிமிஷம் அப்படி பட்டா கூட போதுங்களாம் சொல்றார். அதுதான் சொல்றார், அங்கனர் கருணை கொண்டு அருட்திரு நோக்கம் எய்த. அப்புறம் என்ன சொன்னார், தங்கிய பவம், இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்தாரோ அத்தனை பிறப்பில் இருக்கக்கூடிய பாசங்களை நீங்கியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் இந்த இடத்துல சொல்றார், அங்கனர் பூசைக்கேற்ற நாறு குங்குளியம் ஈத நினை சொல்றாரு. அப்படி அங்கனர் பூசைக்கேற்ற பிற எல்லாவற்றிலும் அவர் பூசையை விரும்பி செய்யத்தக்கது என்பதும் அகதை உறுதி தரும் அருளை பெற செய்வதாம் என்று நாயனாருடைய திருவுள்ள கருத்து. எல்லாத்துக்கும் மேல என்னன்னா பெருமானுடைய பூசனை தான், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. நல்ல பேர், நன்மையெல்லாம் தரத்தக்க பேர் என்று சொல்லி வேறு இனி கொள்வது என்றது பூசைக்குரியவற்றின் புறம்பானவை. பூசைக்குரிய என்னென்ன நினைக்கிறாருன்னா, தமக்கும் மனைவியார் மக்கள் சுற்றத்தார் முதலியவருக்கும் பசி துன்பம் போக்க மேற்கொள்ளும் முயற்சியை வேறு என்று ஒதுக்கி அவை எல்லாவற்றிலும் அங்கனர் பூசனையே சிறந்தென கொண்டது மனைவி மக்களுடன் கூடிய இல்வாழ்க்கையினில் உள்ளிருந்தும் பெருமானிடத்தை இவர்க்கிருந்த அயரா அன்பின் திறம் காட்டியதுனர். என்னன்னா, தாமரை, இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வீட்டை விட்டு அவர் வெளியிலெல்லாம் போகலை, ஒரு துறவு வாழ்க்கையெல்லாம் வாழலை, இல்லறத்துல தான் இருந்திருக்கிறார். ஆனா இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் மீது வைத்திருந்த அன்பை காட்டிலும் அதிகமாக பெருமான் மேலே வச்சிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தாமரை தண்ணீரில் இருக்கிறது போல ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மணிவாசக பெருமான் ஒரு இதில் யாக்கை புளியம்பலம் ஒத்திருந்தேன் அப்படிம்பார். அப்படின்னு என்னன்னா, உலகியல ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது, யாக்கை புளியம்பலம் ஒத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தாமரை தண்ணீரில் அப்படிதான் இல்லறத்தார்கள் இருக்கணும். விட்டுட்டெல்லாம் ஓடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு விட்டுட்டு போகக்கூடாது, இல்லறத்தில் தான் இருக்கணும். ஆனால் எண்ணங்கள் முழுக்க பெருமானிடத்தில் இருக்கணும். இந்த இடத்துல அதுதான் சொன்னார், மனைவி மக்கள் சுற்றம் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட அந்த பசியெல்லாம் தீர்க்கணுங்கிறது ரெண்டாவதாக தான் அவர் நினைக்கிறார். முதல்ல என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இறைவனுக்கு குங்குளியம் போடணும். அதான் கண்ணப்பநாயனருடைய புராணத்தை ரெண்டா பிரிக்கிறாரு சிவபணி ஐயா. என்ன சொல்ற, உலகச்சார்பு சிவச்சார்புன்னு பிரிக்கிறார். உலகச்சார்பு அப்படிங்கிறது எதோட முடியுதுன்னா, கன்னி வேட்டைக்கு போறதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு எல்லாமே சிவச்சார்பு. நம்ம வாழ்க்கை அப்படித்தான், பெருமானுக்கு நம்ம உலகையில் இருக்கிற வரைக்கும் தொண்டு செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது உலகச்சார்பு அப்படின்னு பேருங்க. முழுக்க முழுக்க இறைவனுக்கே தொண்டு செய்யக்கூடியது சிவச்சார்பு. 11ஆம் சூத்திரத்தில் நிற்கிறாரு யாரு, நாயனார். 11ஆம் சூத்திரம் என்ன அப்படின்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் புலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செல்லுமே அப்படின்னாரு. நம்மளும் பெருமானிடத்தில் அன்பு வச்சிருக்கிறோம், ஆனா அது அயரா அன்பா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா நாயன்மார்கள் வைத்த அன்பு என்னன்னா, அயரா அன்பு அப்படிங்கிறது அதான் ரொம்ப முக்கியங்க. அயரா அன்புனா கொஞ்சம் கூட தொய்வில்லாத அன்புங்க. நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஆகுது, வேற வழி இல்லை, நமக்கு நம்முடைய வினைதான் அதுக்கு காரணம். ஆனா நாயன்மார்கள் அப்படி அல்ல. அதுதான் அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே என்று சொல்லி 11ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுதுங்க. அதுக்கு 10ஆம் சூத்திரத்திலே சொல்லாருங்க. என்ன சொல்ற, அவனே தானேயாக என்ன ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோட பல்வினை என்றேன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு அடுத்த சூத்திரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அயரான்பின் அரண்கலல் செல்லுமே. இப்ப அதான் நாயனார் இருக்கக்கூடிய நிலை அதுதானுங்க. மனைவி மக்களுடன் கூடிய இல்வாழ்க்கையின் உள்ளிருந்தும் பெருமானிடத்தை இவர்கிருந்த அயரான்பின் சிரம் காட்டியது என்று சொல்லி, விரும்புனல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பனில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனர் என்பது நமக்கு தேவாரம். இப்படி மிடியும் பசியும் கவலை, மிடினா வறுமைங்க. அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய இதுல சிவபிரகாஷ் சாமிகள் சொல்வாரு, சாமி போய் இறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா, திருக்கச்சூர்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா, மிடியிலா மனைகள் தோறும் இறந்திற்று உழன்றதனால் விளையும் என்று அப்படின்னு பாருங்க. அதாவது வறுமை இல்லாத வீடா போய் பார்த்து 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 சாமி போய் இறந்து கொண்டு வந்தாராம். தோழருக்கு உணவு கொடுக்கறதுக்கு எப்படி போனார் அப்படின்னா, அந்த இடத்த அருமையா சொல்றார், படியிலா நின்பாட்டில் ஆரூரா நனிவிருப்பன் பரமன் என்று அடியனேன் அறிந்தானன் அப்படின்பாரு. அது அதாவது உங்களுடைய பாட்டுல சாமிக்கு ரொம்ப விருப்பங்கிறது எனக்கு தெரியும். எப்படின்னா சொல்றாரு, தொடியுலா மென்கை மனவாதவார் நினைக்காக தூது சென்றுனார். தொடியுலா மென்கைனா வளையல் அணிந்த பரவினாச்சாருடைய வீட்டுக்கு தூது போனாரு. அது மட்டுமல்ல, விடியிலா மனைகள் தோறும் இறந்திட்டு உழந்ததனால் விளையும் என்றேன். நல்ல வறுமையில்லாத வீடா பார்த்து பார்த்து போனாராம் சாமி. எங்க திருக்கச்சூர்ல ஒவ்வொரு வீடும் அவர் போய் இறந்து கொண்டு வந்த வீடெல்லாம் நல்ல செல்வமனையா இருந்த வீடு. மிடியிலா மனைகள் தோறும் இறந்துட்டு உழந்ததனால் விளையும் என்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த மிடி அப்படிங்கிறது ரொம்ப வறுமை. அந்த வறுமையில் இருந்தாலும் கூட நாயனாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா,
இறைவனுடைய திருப்படி தான் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த வறுமையோ அல்லது பசியோ எதுவுமே அவருக்கு இப்ப தெரியல. அதான் நாயனார் விடியும் பசியும் கவலையும் முதலிய துன்பங்களை எல்லாம் கலைந்து பூசையின் இன்பமே கரும்பின் கட்டி போல கூறுகின்றதனை இங்கு கண்டுகொள்க என்று சொல்லி சொல்றார்கள். இப்போ பூசையினுடைய சாமிக்கு போய் குங்குளியம் போட்டால் தான் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதைத்தான் செய்ய போறார். இன்று நான் நல்ல பேரு பெற்றேன் என்று சொல்லி சொல்றாரு. இதன் மேல் மற்ற பேர் உண்டோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தங்க. குங்குளியம் போடுறதை தவிர வேற ஒரு சிறந்த தொண்டு அவரை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. எவராலும் பெறதற்கரிய பேர் என்று சொல்லி பெறா என்று வீறு குறைந்தனர் பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிராணடி பேனார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தார் என்று சொல்லி திருமூலர் சொல்றார். அப்படின்னா ஒரு பெறுவதற்கரிய ஒரு பிறப்பு நமக்கு சாமி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பிறப்புனால என்ன செய்யணுமா? இறைவனுடைய திருவடி போய் சேரணும். இறைவன் திருவடி சேராம நம்ம உலகிலே இருந்துட்டு இருந்தோம்னா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே என்று சொல்லி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றாருங்க. குங்குளியம் ஊட்டுவது மிகச்சிறந்த பேர் என்று காண்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். திருவையாற்றில் போனோம்னா தெற்கு கோபுரத்தில் எப்பொழுதும் அந்த குங்குளிய புகை அங்கே எல்லாரும் போய் குங்குளியை வாங்கி வாங்கி போடுவாங்க. அப்போ ஆகமத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல குங்குளியம் போடுவது ஒரு சிறந்த பணி. பெருமானுக்கு குங்குளியம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறந்த தொண்டுங்க. ஆமாம், நிறைய பக்கம் அந்த மாதிரி ஒரு சில அடியார்கள் வந்து குங்குளிய தொண்டு செய்கிறாங்க. அது குங்குளிய குடியில் நிரந்தரமாய் அது எரிக்கப்படுதல் காண்க என்று சொல்லி சொல்றார். தாம் கருதி வந்த நெல் முதலாகிய உணவு பண்டம் இவற்றை வேறு என்றை ஒதுக்கியது அவை உடம்போடு ஒளியும் பயன் தருதல் அல்லாது இது போல சொல்றாரு. எழும் விருப்பின் வைக்கார் என்று சொல்லி அப்படி பெருமான் மேல மீண்டும் வந்து அவருக்கு விருப்பம் வந்தது என்று சொல்லி சொல்றார். உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சரி என்கிட்ட பொண்ணு இருக்கு, இந்த தாலி இருக்கு, அதை நீ வச்சுட்டு குங்குளியம் கொடுன்னு சொன்ன உடனே அவன் வேண்டாம்னா சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லி அந்த வணிகன் சொல்றான். அதான் அந்த பாட்டு. பொன்தர தாரும் என்று புகன்றிட வணிகன்தானும் என் தர இசைந்ததென்ன தாலியை கலையர் ஈந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதை கொடுப்ப கொண்டு நின்றலர் விரைந்து சென்றார் நிறைந்து எழு கழிப்பினோடும். இந்த வாங்கினவர் எவ்வளவு வேகமா போனாரு இந்த பாட்டுல சொல்றாருங்க. அந்த ஒரு பணத்தை அந்த தாலியை கொடுக்கறாரு, குங்குளியத்தை வாங்குறாரு. வாங்கின உடனே கோயிலுக்கு போயிட்டாரு. வேற எதையும் யோசிக்கல அவர். வீட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா அம்மா வந்து அரிசி நெல்லு வாங்கிட்டு வர சொல்லி தாலியை கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு போனாரு. அது கூட எப்படி போனாருன்னா சீக்கிரமா போனாராம். அவருக்கு அந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டில் இருந்த வேகத்தை காட்டுறாரு சேக்கிழ பெருமான் இந்த பாட்டுல. பொந்தர தாரும் என்று புகன்றிட அப்படின்னாரு. உடனே அந்த வணிகண்ட இவர் பேசுறாரு, நான் உனக்கு பொன்னை தர நீர் இந்த குங்குளியத்தை தாரும் என்று கலையர் சொல்ல வணிகனும் தேவரீர் எதனை கொடுக்க இசைந்தீர் என்றான். கலையர் தாலியை கொடுத்தார். சாமி என்ன கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அவன் கேட்கிறான். உடனே அவர் என்ன செஞ்சாரு? அந்த தாலியை கொடுக்கிறார். அப்போதே அவன் அதனை வாங்கி கொண்டு அந்த பொதியை கொடுத்தான். அதனை பெற்றுக்கொண்ட கலையர் அங்கு சிறிதும் நில்லாமல் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சியோடு, ரொம்ப முக்கியங்க, தொண்டு செய்யறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோடு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி பெருமகிழ்ச்சியோடு விரைந்து சென்றார் என்று சொல்லி நேரா அவர் எங்க கோயிலுக்கு வேகமா போறார். பொன்தர தாரும், இது வணிகனை நோக்கி நாயனார் சொல்றது, விலையாக பொன்னை நான் தர அதனை பெற்றுக்கொண்டு நீ இந்த குங்குளியத்தை தருவாய் என்று சொல்லி சொல்றார். தாலியை இந்த ரவார் வினை வணிகனுக்கு இது இன்னதென வாயில் போறாது சொல்லிட்டு இருந்தா நேரமான்னு சொல்லி கையில் இருந்த தாலி எடுத்து உடனே அவங்ககிட்ட கொடுக்கிறார். அதனை வாங்கி பொதி கொடுப்ப, அதனை வாங்கி கொண்டு அதற்கு ஈடாக அந்த பொதியினை கொடுக்க விலைப்பட்டு நாயனார், அதாவது விலையெல்லாம் என்ன ஏதுன்னெல்லாம் ஒன்றும் கேட்கல. இப்போ அவருக்கு தேவை குங்குளியம், அதனால இது எவ்வளவு அதெல்லாம் கொடுத்தாரு. அவனுக்கு கொடுத்தா வாங்கிட்டு உடனே கோயிலுக்கு போயிட்டார். அந்த வேகம், தொண்டு செய்யறதுல இருக்கக்கூடிய வேகம், அது ரொம்ப முக்கியங்க. அதனை வாங்கி அப்போதை கொடுப்பு என்று சொல்லி நின்றலர் விரைந்து சென்றார் அப்படின்னார். ஓசை சாதனம் அருமையில் பெற்ற ஆர்வமும் தூவப்பனையில் வைத்த தீவிரதர் அன்பும் குறித்தது என்று சொல்லி சொல்றார். அதாவது பசியும் துன்பமும் வருந்திய போதும் தமக்கு தொழிலை என்று வேறு தொழில் செய்து உயிர் வாழ எண்ண மாட்டார் பெரியவர் என்பது நாயனாரது வாழ்க்கையெல்லாம் அறியப்படும் உண்மை. அதாவது என்னன்னா, அறிவாள் தாய நாயனார் எல்லாம் வறுமை வந்த உடனே என்ன செஞ்சாருன்னா கூலி வேலைக்கு போனார். கூலி வேலைக்கு போய் அவர் வந்து வரக்கூடிய நெல்லில் நல்ல கார் நெல் தனக்கு, செந்நெல் எல்லாம் சாமிக்கு அப்படியெல்லாம் தொண்டு செய்தார். இந்த நாயனார் எப்படின்னா அந்தனர் குலத்தை சார்ந்தவர், மறைவர் குலத்தை சார்ந்தவராக இருந்ததுனால அந்த மாதிரி இறங்கி போய் அவங்க வந்து
எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. அதனால இருக்கிற வரைக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்யறாரு. ஆமாம், அப்படி போகிறது அந்த குலத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இவர் மறைவர் குலத்தை சார்ந்தவர், அதனால் வேறொரு இது போக மாட்டார். அதே மாதிரி கலியநாயனார் செக்கு ஆட்டுறதுக்கு வேலைக்கு போகிறார். அப்படி ஒரு சில நாயன்மார் அப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த நாயன்மாருடைய குலத்துக்கு அந்த பெருமைக்கு தகுந்தவாறு தான் அவங்க போவாங்க, அதுக்கு கீழே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். ஈன்றால் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு வினை, இது நீதி நூல் நமக்கு சொல்லுவது என்று சொல்லி சொல்றார். இவற்றால் வேதியற்கு வேறு தொழில்கள் உரித்தாகாமையும் காணப்படும். இந்த இறந்த மூப்பினராக இருமுது குறவரும் கற்புடை மனைவியும் குழவியும் பசியால் வருந்தும் எல்லைக்கன் தீயன பரவும் செய்தாயினும் புறந்தருகு என்று சொல்லி பொது விதியினை அறிவுடை சான்றோர் மேற்கொள்ளார் என்பது துணிவு என்று சொல்லி சொல்றாரு. இப்போ நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டார். கோயிலுக்கு போய் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்து என்னை உடையவர் எம்மையாலும் ஒரு வருடம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி எல்லாம் மயத்து எடும் அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பில்லார். இந்த இடத்துல அப்படியே போய் தமக்கு ஒப்பில்லாதவராகிய கலையநாயனர். ஏன்னா எப்படின்னா அடியார்களுக்கு இணையா இன்னொருத்தர் சொல்ல முடியாது இல்லைங்களா, பெருமையால் தம்மை ஒப்பார். அதே மாதிரி தான் இறைவனும் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றி எப்படி இறைவனோ அதே மாதிரி தான் அவனுடைய அடியார்களும் சொல்றாங்க. இந்த இடத்துல தமக்கு ஒப்பில்லாதவராகிய கலையனார் விடையனையுடைய பெருமானது வீரட்டான திருக்கோயிலுக்கு விரைவாக சென்று சேர்ந்து ரொம்ப வேகமாக போய் என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர்தம் பண்டாரத்தில் என்று சொல்லி என்னை அடிமை பொருளாக உடையவரும் எம்மை ஆளுகின்ற ஒருவருமாக இறைவரது பண்டாரத்தில் அந்த பொதியனை முழுதும் சேமித்து பிற எல்லாவற்றையும் மறந்து எழுகின்ற அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போட்டு இருந்தனர் நமக்கு ஒப்பில்லார் என்று சொல்லி அப்படி அந்த சடையவருடைய மலர் போன்ற பாதங்களை துதித்து கொண்டு அங்கே இருந்தனர் என்று சொல்லி சொல்றாருங்க. அது சேக்கிழார் இந்த இடத்துல என்னை உடையவர் எம்மையாலும் ஒருவதம் கொண்டார்னு தன்னை அந்த இடத்துல பெருமானுக்கு நானும் ஒரு அடிமை, என்னை ஆளாக உடைய பெருமான், அப்படி அவனுடைய அந்த பண்டாரத்தில் பெருமானுக்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறார், தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், மலர்த்தால் போற்றி இருந்தார் என்று சொல்லி சொல்றாரு. இது கவி கொண்டு உயிர் பொருள், உயிரில் பொருள், அறிவு பொருள், அறிவியல் பொருள் என்ற பகுப்புகளில் பட்ட எல்லாவற்றையும் தமது அடிமையாக உடமையாக உடையவர் இறைவர் என்பது எல்லாம் உன்னுடைய உடமையே, எல்லாம் உன் அடிமையே என்று இறைவர் தாய்மானவர் பாடலும் சொல்லப்படுகிறது. அதாவது பெருமானுடைய உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய உடைமை, உயிருள்ள பொருள் அனைத்தும் பெருமானுடைய அடிமை. இதுல இயல்பை நாயனார் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, யாது ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னார். இறைவனுக்கு தான் எல்லா பொருளும் அடிமை, எல்லா பொருளும் உடைமை. ஆனா அவர் ஒரு கொள்கை எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் அத்தனையுமே, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அத்தனையுமே அடியார்களுடைய உடைமை பொருள் அப்படின்னாரு. அதனால வந்தவர் கேட்டாரு, வந்த அடியார் கேட்டாரு, கேட்டதை கொடுத்துட்டார். யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னு. அதனால வந்தவர் மனைவியை கேட்டோன்னு நம்ம தயக்கம் இல்லாம கொடுத்தார். அதனால பொதுவாகவே என்ன அப்படின்னா எல்லாமே இறைவனுடைய உடைமை அடிமை அப்படிங்கிறது தான் தாய்மானவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். வாழை பசும்பதத்தும் வாரணாம் அப்பதத்தும் நாளுக்கு சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டால வாழ கருவி கொடுத்து தொக்க நின்று பண்டாரியான படி போற்றி என்று சொல்லி நமக்கு போற்றி பகருடையில சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பண்டாரியான படி போற்றின பெருமானே நமக்கு வேலையாளா இருந்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அடைவுற ஒடுக்கி அப்பொதியில் கொண்ட தும்பலியம் முழுவதும் அமைவு விடும்படி என்று சொல்லி எல்லாம் அயர்ந்துக்கிற எல்லாவற்றையும் மறந்து மனைவி மக்களும் சுற்றமும் தாமும் பசியால் வருந்ததிலும் அதற்காக நெல் கொள்ள தாலி கொண்டு என்று சொல்லி அயர்த்தல் அப்படிங்கிறது மறத்தல் அர்த்தங்க. ஆமா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமானிடத்துல இரவு நேரத்தில் போய் பெருமானை கேட்க அயர்ந்தனையோ நம்மை பாடுதற்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதற்கு பிறகு இரவு 12 மணிக்கு மேல அவர் பதிகம் பாடுறார் திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதியில. சாக்கிய நாயனார் புராணத்தில் வருது, எம்பராந்தனை எரியாது அயர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. தினசரி ஒரு கல் போடுவார் இல்லையா, போடுறதுக்கு மறந்துட்டு தான் சாப்பிட்றதுக்கு போய் உட்கார்றாரு. அதற்கு பிறகு நினைவு போய் மீண்டும் அந்த கல்லை போட்டுட்டு வர்றாரு. மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கு முடியன்னு சொல்றாரு இல்லையா.
தமக்கு ஒப்பில்லார் அப்படின்னா இவ்வாறு செய்தலும் அன்பு பொங்க இருத்தலும் பிறருக்கு அரிதாமாதலும் ஒப்பில்லார் என்று சொல்லி நாயனாருக்கு ஒப்ப இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இந்த பாட்டு தான் அருமையான 14வது பாட்டு. இப்போ நம்ம என்னன்னா இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம். இறைவனுக்கு தொண்டு செய்கிற பொழுது நம்ம வேலை ஏதாவது பாதிச்சிருமா அப்படின்னா இந்த பாட்டில் ஒரு விடை சொல்றாரு. அதுக்கு என்னன்னா, நம்ம பெருமானுக்கு தொண்டு செஞ்சா சாமி என்ன செய்வானா, நம்ம வேலையை யாரையாவது வச்சு அவர் பார்த்துக்குவாரு, அதனால எல்லாம் ஒன்றும் வேலை கெடாது. அதான் இந்த பாட்டில் சொல்றாரு. இப்போ இவர் கும்பலையும் போட்டுட்டு இருக்கிறாரு, வீட்டில் ரொம்ப வறுமை. என்ன செஞ்சாருன்னா, சாமி தோழனாக இருக்கக்கூடிய குபேரனை கீழே வர சொன்னார். கீழே வர சொல்லி அந்த மனை முழுக்க செல்வமும் மாற்றினார். செல்வம் பொண்ணும் வெள்ளியும் மாற்றி, சரி பொண்ணும் வெள்ளி இருந்தால் போதுமா, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், நெல் இந்த மாதிரி உணவு பண்டங்களையும் கொடுத்தாரு. நெல் இருந்தால் போதுமான அரிசியும் கொடுத்துருக்கிறார். அடுத்து பின்னாடி வர பாட்டில் சொல்றார், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற பொருளையும் கொடுத்துருக்கார். அப்புறம் அறியாத செல்வத்தையும் கொடுத்துருக்கிறார். அதான் இந்த பாட்டு. அன்பரங்கிருப்பனம் இந்த இதுக்கெல்லாம் வீடு புண்ணியாசனைக்கெல்லாம் போறோன்னு வச்சுங்களேன், கிரக பிரயாசத்துக்கெல்லாம் அது இந்த பாட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆமாம், இந்த பாட்டில் என்னன்னா குபேரனே மனை முழுக்க செல்வத்தை கொடுத்ததாக இந்த பாட்டு. ஆமாம், அதான் அருமையான திருப்பாட்டு. அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரு நெறியந்தோட்டு தரணை மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் கோயம் நெல்லும் பொறிவில் பல் வரணம் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. மண்பெரும் செல்வமாக்கி வைத்தன் மனையில் நீடன்னா நிலை பெற்ற செல்வங்க. எப்பொழுதும் சாமி கொடுத்தா தான் அது நிலையான செல்வமா இருக்கும். நம்மளே சம்பாதிச்சா இது நான் என்னுடைய உழைப்பிலேயே வந்ததுன்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுங்களேன், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அப்புறம் போயிடும். இது இறைவன் கொடுத்தது மண்பெரும் செல்வம். ஏன் அப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, பின்னாடி 2 பெரியவங்க வரப்போறாங்க ஒரு வீட்டுக்கு அன்னம்பாளிப்புக்கு. யாரு? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் வரப்போறாங்க. பெரிய வேலை. 2 பெருமக்களும் அமுதெடுத்த சில மனைகள் தான் சொல்ல முடியும். சிறுத்தொண்ட நாயனார் வீடு இந்த மாதிரி. அதுல ஒரு நாயனாருடைய இல்லம் நம்முடைய குங்குளி கலைஞர் 2 பேரும் வர்றாங்க. பின்னாடி 2 பேரும் வர போறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி வருவாங்கன்னா அடியார் திருக்கூட்டத்தோட வருவாங்க. அந்த அடியார் திருக்கூட்டத்தோட வருகின்ற அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்கு நிலையான செல்வத்தை கொடுக்கிறாரா சாமி. இப்பவே அதை கொடுத்துறார், மண்பெரும் செல்வம் என்று சொல்றார். அதான் இவ்வாறு அன்பர் அங்கே திருவீரட்டானத்தில் இருந்தாராக என்ன செஞ்சிட்டு இருக்காரு, குங்குளியம் போட்டுட்டு அங்க இருக்கிறார். நம்பரது திருவருளினாலே, சாமி தானே, சாமியினுடைய தோழர் தானே. யாரு? குபேரன் இறைவனுடைய தோழர் தான். அதான் நம்முடைய இதுக்கு நம்ம இது 4 மணி மாலைக்கு தான் போகணும். ஆமா, அதாவது ஏற்கனவே சாமிக்கு குபேரன் தோழனா இருக்கிறாராம். நல்ல அறிவில் சிறந்த ஒரு தோழர் வேணும்னு சாமி நினைச்சாராம். அதனால என்ன பண்ணாராம், சுந்தரமூர்த்தி சாமிகள் வர வரைக்கும் சாமி காத்துட்டு இருந்தாராம். இவர் சிவபிரகாச சாமிகள் சொல்றார், அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர் தோறும் பறவை துணைவான் என்னை தோழமை கொண்டான், சிறந்த அறிவு முடிவாய்த்துகளும் முதல் கண் பெருமானே அப்படிங்கிறாரு சிவபிரகாச சாமிகள் சொல்றாருங்க. அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டுனார். ஏற்கனவே செல்வத்துல சிறந்த குபேரன் தோழனா இருக்கிறான். ஆனா என்ன நினைக்கிறாரா சாமி, நல்ல அறிவில் சிறந்த ஒருவன் தோழனா வேணும்னு நினைச்சாராம். அதுக்காக சுந்தரமூர்த்தி சாமிகள் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தான். அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு, அப்புறம் உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்துங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்க. அவன் பெரியவங்க சொல்லுவாங்க, இருந்துன்னா சாமியே காத்துட்டு இருந்தார். 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும், நம்பிகளுடைய அவதாரத்து வரைக்கும் சாமியே காத்துட்டு இருந்தாராம். சரி, நமக்கு தகுந்தால் வந்துருச்சுன்னு சொல்லி சாமி உடனே நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொல்லி பெருமான் அவரை ஆட்கொண்டார் என்று சொல்லி அந்த பாட்டில் சொல்லுவார். அப்படி இப்ப குபேரன் யாரு? சாமியினுடைய தோழர் தானே. அதனால சொல்றாரு, அன்பர் அந்த நம்பர் அருளினால் அழகை வேந்தன் அப்படின்னு. அழகை வேந்தன்னா அழகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன் சொல்றார். அன்பர் என்று சொல்லும். அது அன்பர் அங்கிருப்ப, அன்பு பொங்கிய நிலையினராதல் அங்கிருந்தார். அன்பர் அப்படின்னா பெருமானிடத்துல அன்புங்க. அதனால இந்த இடத்துல அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அதே மாதிரி இயல்பை நாயனாருடைய புராணத்துல அந்த ஓலம் இடுகின்ற பொழுது அன்பர் அப்படிங்கிற இடத்துல 2 ஓலம் இடுவார். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினே வருவாய் ஓலம், அயல் பிளாதானை ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த திறனை ஓலம் என்றான், மயக்கரு மறை ஓலிட்டு மாலையும் தேடன் என்றான் அந்த பாட்டில் வருங்க. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு ஓலம் சொல்லிட்டு வந்தவர் அன்பரே அப்படிங்கிற இடத்துல 2 ஓலம் இடுவார். சிவகணிய உரையில் என்ன சொல்றாருன்னா,
இறைவனிடத்திலும் அன்புடையவர், அடியாரிடத்திலே அன்புடையவர் அப்படின்னு சொல்லி உரை எழுதுறாரு. அந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஓலம் தானே போடுறாரு. 6 ஓலம் வருது அந்த பாட்டில். எல்லா இடத்துலையும் ஒரு ஓலம் தான் போடுறாரு. இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயல் பிளாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் அப்படின்னாரு. அந்த 2 ஓலம்ன்றது அன்பனேங்கிற இடத்துல மட்டும்தான். ஏன் அப்படி சொல்லணும்னா அதான் சொல்றாரு, இறைவனிடத்திலே அன்பு இருந்தது, அவன் அடியாரிடத்திலே அன்பு இருந்தது இயல்பகை நாயனாருக்கு என்று சொல்லுவார். அந்த அது மாதிரி இந்த இடத்துல அன்பர் அப்படின்னு சொல்லி, அன்பர் அப்படின்னா அன்பு பொருந்திய, இந்த இடத்துல இறைவன் மீது அன்புடைய அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அன்பர் அங்கு இருப்பு அப்படின்னார். அது அன்பர் என்று சொல்லாலும் தம்மை நம்புவார்க்கு எளியராய் காத்து நிற்கின்றவர்கள் நம்பர் என்று சொல்லாலும் கூறினார் என்று சொல்லி, எம்பிரான் எம்மையாலும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் மூலம் நாகவை சரணாரே என்று சொல்லி திரு நாகேஸ்வர பதிகத்தில் அப்பர் சாமிகள் பாடுறாருங்க. தன்னை நம்புவாருக்கு அன்பர் போலும் நாகவ ஈச்சரனே என்று சொல்லி திருநிறைசியில் சொல்றாருங்க. என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர் என்று சொல்லி சொல்றார். தினமும் ஆன்மார்த்தமாக தாம் வழிபடும் தலமாகிய, ஏன்னா சேக்கிழார் பெருமான் திரு நாகேஸ்வர ஆன்மார்த்த தலமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர். இந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தி நினைவுக்கு வந்திருக்கலாம். அதனால நம்பர் அருளினால் என்று சொல்லி இந்த பாட்டை பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகுணிய உரையில சொல்றாரு. ஏன்னா சிவகுணி ஐயா உரையில என்ன சொல்றாருன்னா, அதான் சேக்கிழார் பெருமானுக்கு ஆன்மார்த்தம் திருநாகேஸ்வர பெருமான் தான். அதனால தான் அவருடைய அந்த ஊரில் குன்றத்தூரில் நாகேஸ்வரமே அமைச்சிருக்கிறார். தினசரி இங்கே கும்பகோணத்தில் வழிபாடு செய்ய முடியாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஊர்லேயே திருநாகேஸ்வரர் கோயில் அமைச்சிருக்கிறார். ஆமாம், அதற்கான படித்தரங்கள் எல்லாம் அந்த காலத்திலே செய்திருக்கிறார். அவருக்கு பிறகு அவருடைய தம்பியார் பாலராவாயர் அந்த தொண்டை செய்திருக்கிறார். தினமும் ஆன்மார்த்தமாக தாம் வழிபடும் தலமாகிய திரு நாகேஸ்வரத்தினது மேற்கூடிய தேவார நினைவு குறிப்பினால் ஆசிரியர் குறித்தனர் என்று சொல்லி, நம்புவார் கண்பர் நம்பர் தன்மை என்ற தன்மை மார்க்கண்டற்காக மரளியை உதைத்தவாறால் இத்தலத்துக்கு சிறப்பாக உரியது என்று சொல்றார். அருளினால்னா ஆணையினால், நம்பர் அருளினால் அப்படின்னா இறைவனுடைய ஆணையின் மூலமாக குபேரன் அங்க இதையெல்லாம் செய்யறான். ஆமா, அழகை வேந்தன் குபேரன் திசை காவலராக அந்த எண்மரில் அடியார்களுக்கு நிதி கொடுக்க என்று வடதிசை காவலனாக சிவபெருமான் நியமித்து வைக்கப்பட்டவன் சிவபெருமானுடைய சோழன் அப்படின்னு சொல்றாரு. அடியார்களுக்கு நிதி கொடுக்கிறதுக்காக வடதிசை காவலனாக பெருமானால் நியமிக்கப்பட்டவன் தான் குபேரனா. ஆனா அந்த குபேரனுக்கே யாரு அதிகாரி அப்படின்னா இளையான்குடி மாறன் நாயனார் இல்லைங்களா? சரித நிறைவுல சொல்றாரு இல்லையா, அன்பனே அன்பர் பூசை அளித்து நீ அணங்கினோடும் என்பெரும் உலகம் நெய்து இலை இருநிதி கிழவன் தானும் முன்பெரும் செல்வமேந்தி மொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்று அருள் செய்தான் எவருக்கு மிக்கான் அப்படின்னாரு. இப்ப எல்லாத்துக்கும் நிதி கொடுக்கக்கூடியது குபேரன் தான். ஆனா அந்த குபேரனை யாருகிட்ட கேட்டு கொடுக்கணும்? இளையான்குடி மாறனாயன் கேட்டுதான் கொடுக்கணுமா சாமி சொல்றாரு அப்படின்னு. இளையான்குடி நாயனாரு வறுமையில அடியாருக்கு அமுது செஞ்சதுனால குபேரனுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நிலையை சாமி கொடுக்கிறாரு. அந்த வரம் எத்தனை மணிக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? நல்ல நேரமெல்லாம் பார்த்து கொடுக்கல, இரவு 12 மணிக்கு மேல கொடுத்தார். ஏன்னா அவர் போனதே நள்ளிரவு நேரம் தான். எல்லா வீட்டிலையும் இந்த இரவு நேரத்தில் தான் போறாரு. அதுக்கு பிறகு வயல்ல போய் நெல்லை எடுத்துட்டு எல்லாம் உண்மையெல்லாம் இந்த கழுவி அப்புறம் வறுத்து அரிசி ஆக்கி எல்லாம் பார்க்குற பொழுது இரவு நேரம் ஆயிடுச்சு. எத்தனை மணினா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அது கொடுக்குறாரு. ஏன்னா குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குறார் பெருமான். அதான் அந்த பாட்டில் தான் சொல்றாருங்க. அழகை வேந்தன் என்று சொல்றார். சிவபெருமானுக்கு சோழனாக இருக்கக்கூடிய குபேரன் என் திசை காவலர்கள் வடக்கு திசையிலிருந்து அடியார்களுக்கு நிதி கொடுக்கக்கூடியவன் குபேரன் என்று சொல்லியும், அப்படி இருக்கக்கூடிய குபேரனே யாருக்கிட்ட கேட்டு கொடுக்கணும்னா இளையான்குடி மாறனாயன் கேட்டுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பொன்னை மட்டில் வைத்தல் அது கொண்டு ஏனை எல்லாம் பெறலாமல் பிறவற்றை வைத்தல் ஏற்றிருக்கின்றேன் பொன் கொண்டு நெல் முதலியவை பெற தாமதமாம். தங்கத்தை கொடுத்தாவே எல்லாம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னா அது வாங்கிறதுக்கு காலதாமதமாகும். இப்ப குடும்பம் பசியோடு இருக்குது. அதனால அதற்கு தேவையான அரிசி பருப்பு முதலிய எல்லா பொருள்களையும் சாமி கொடுக்கிறார். அது பின்னாடி அடுத்த பாட்டில் சொல்றாரு. வசித்திருப்போருக்கு காசு கொடுப்பதும் பொன்னொன்றே வேண்டுவதென்று தேடி அலைந்த இந்நாள் வழக்குகள் சிறப்பில்லை என்று சொல்லி, சிவனுக்கு மண்பெரும் செல்வம்னா சிவனுக்கு அடிமை செய்ததனால் கொண்ட புண்ணிய செல்வமாதலின் ஏனை செல்வங்கள் போல் அழிந்து விடாது நிலைத்த பெரிய செல்வமாயிற்று. மண்பெரும் செல்வன நிலைத்த செல்வன் அர்த்தங்க.
ஆண்டானது பூசைக்கும் அடியார் திருக்கூட்டத்துடன் எழுந்தலிய சைவ சமய பரமாச்சாரியால் இருவரின் பூசைக்கும் உதவின. யார் 2 பேர்? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசருக்கும் அது உதவுது. நின் பொருள்கள் எல்லாம் அறத்தாற்றின் ஈட்டப்பட்ட அவை புனிதமான திறத்தாலே நமக்கு நம்மை சேர்ந்தவர் நமக்கு மாறுவர். உரத்தாவில் மாதபூர் உதவினன் என்று சொல்லி மண் சுமந்த படலத்தில் அதுக்கு மாதபூர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி பொருளாக இருக்கணும்னா அறத்தால் ஈட்டப்பட்ட பொருளாக இருக்கணும். அடியார்களுக்கு செய்யறதாக இருந்தாலும் கூட அறத்தால் ஈட்டப்பட்ட பொருளாக இருக்கணுங்க. ஆமாம், அது மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேன்னு சேரமான் பெருமான் நாயனர் குணத்தில் சாமி கடிதம் எழுதுறார் இல்லைங்களா? அந்த மதிவளர் புரிசடை மன்றுளாரை முன் பாட்டில் சொல்றார், மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது வேணார். அப்படின்னா அறத்தால் ஈட்டப்பட்ட பொருள் உயர்ந்த பொருளாக இருக்கணும். அப்படி பொருள் தான் அடியார்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இறைவனே அங்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் பெருமான். பல்வனன் என்று சொல்லி பொன்னை மட்டில் வைத்தல் அது கொண்டு மண்பெரும் செல்வம்னா சிவனுக்கு அடிமை செய்ததனால் போன்ற புண்ணிய செல்வம் அதில் ஏனை செல்வங்கள் போல் அழிந்து விடாது என்று சொல்லி சொல்றார். இன்னொரு பாட்டு இப்போ அவர் அங்க இருக்கிறார், கோயில்ல குங்குளியம் போட்டுட்டு இருக்கிறாரு. வீட்டில் குபேரனை அழைத்து மனை முழுக்க செல்வத்தை நிரப்பியாச்சு. சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா முதல்ல அம்மாவுடைய கனவுல தான் போய் சொல்றாருங்க. அதற்கு பிறகுதான் நாயனார் கனவுலையே சொல்ல போறார். அம்மாவுடைய கனவுல முதல்ல சொல்றார், மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயர்வுற துயிலும் போதில் நற்றவ கொடியனாருக்கு கனவிடை நாதன் நல்க தெற்றென உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். சாமி இது நடந்ததையெல்லாம் முதல்ல அம்மாவுடைய கனவுல போய் சொல்றார். இவ்வாறு இருந்த அவர் மனைவியார் மக்களும் பசியினால் வாட்டமுற்று அந்த இரவில் அயர்ந்து தூங்கும் போது நல்ல தவத்தின் கொடி போல்வராகிய மனைவியாருக்கு, நல்ல ஒரு தவ கொடி போல் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு சாமி என்ன செய்யறார் அப்படின்னா கனவில் இறைவன் இந்த விளைவுகளை உணர்த்தி அருளினாராக. இப்ப இந்த செல்வம் எல்லாம் இருக்கிறது அம்மாவுக்கு தெரியாது, அவங்க உறங்கிட்டு இருக்கிறாங்க. சாமி போய் கனவுல சொல்றார். அப்படி சொல்லி அவர் உணர்ந்து எழுந்து கனவில் கண்டபடி உள்ள செல்வங்களை எல்லாம் கண்டபின் அம்மா மறுபடியும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது பசியால் வாடி அயர்முறை துயிலும் போது சொல்லி ரொம்ப பசி, தூக்கம் வருமா? பசி 2 நாள் சாப்பிடலைன்னா யாருக்கும் தூக்கம் வராது. அப்படியே அயற்சியா இருக்கிறாங்க. நற்றவ கொடியினர் நல்ல தவத்தின் முளைத்து விளைந்த கொடி போன்றவர் சிவபூசை அடியார் பூசை ஆகிய தவமே செய்யும் நாயனாராகிய கொலு கொம்பில் படர்ந்த கொடி என்று சொல்லி சொல்றாருங்க. அது நாயனார் எப்படின்னா சிவபூசை, இன்னொன்று அடியார் பூசை, பெருமானுக்கு தூபமிடுவது, இப்படியே செய்து கொண்டிருந்த அந்த நாயனாருடைய மனைவிங்கிறதுனால நற்றவ கொடி என்று சொல்லி சொல்றாருங்க. கலைஞருக்கு அறிவிக்காமல் மனைவியாருக்கு அறிவித்ததும் பின்னர் நாயனார் இவற்றை கண்டு மனைவியாரை கேட்டு அவர் சொல்ல அறிந்து கொள்ளுமாறு வைத்து என்ன எனின் காரணம் சொன்னார் சிவகுணையா. ஏன் முதல்ல நாயனார் என்று தான் அவர் தானே தொண்டு செஞ்சாரு, அவர் கனவுல போய் சொல்லியிருக்கலாம் இல்லை, ஏன் அம்மா கனவுல போய் சொல்லணும் அப்படின்னா உரையாசிரியர் சொல்றார், இவை யாவும் அம்மையார் தந்த கோதின் மங்கள நூல் தாலி கொடுத்து குங்குளிய பொதி கொண்டதன் விளைவாதலால். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அம்மா கொடுத்த அந்த தாலி தான் காரணம். அதனால ஒண்ணு, முன்னர் அறிந்தெழுந்த நாயனார் வரும் முன்பே அமுது சமைத்து அவரையும் அடியாரையும் ஊட்ட வேண்டும் ஆதலானும். இன்னொன்று என்னன்னா, நாயனார் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உணவெல்லாம் தயாராகணும். இப்போ அம்மா கனவுல சொல்லி மீண்டும் அங்கே போய் சொல்றதுக்குள்ள நாயனார் வர்றதுக்குள்ள உணவெல்லாம் தயாராயிருமா. மனைவியாருக்கு அறிவித்ததும் பின்னர் பாலடிசில் உண்டு பருவல் ஒழுகி என்று நாயனாருக்கு அறிவித்ததுமாம் என்க மனைவியாரது கற்பின் பெருமையும் அடியார்களை பன்னால் அமுதூட்டி அன்பின் பெருமையும் காட்டியபடி என்று சொல்லி சொல்றாரு. என்ன காரணம்னா, இந்த மாதிரி எத்தனையோ அடியார்கள் வந்திருப்பாங்க. அத்தனை அடியார்களுக்கு அம்மா என்ன செஞ்சாங்க, சமைச்சு போட்டதனுடைய பயன் பெருமானுடைய திருவருள் நாயனாருக்கு முன்னாடியே அம்மாவுடைய கனவுல போய் சொல்றாரு. நாயனார்கிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லை, நீ போய் சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. இந்த மனை முழுக்க செல்வம் இருந்ததெல்லாம் அம்மா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு தெரியாது குபேரன் வந்தது, செல்வம் மனை முழுக்க நிரப்பியதெல்லாம் தெரியாது. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. வந்தவர் சாப்பிட்றதுக்கு சாமியினுடைய ஒரு கட்டளை, அவருடைய அசரேறி அதற்காக வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வராரு பசியோட, மற்றபடி அவருக்கு தெரியாது. அது இந்த பாட்டில் சொல்றாரு. கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்பொனின் குவியும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாவென்றே இருகரங்குவித்து போற்றி
தம்பெரும் கணவனார்க்கு திருவமுது அமைக்க சார்ந்தார். அப்படியே அந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து வணங்குறாங்க. அம்மா எப்படி வணங்குறாங்கன்னா, இதெல்லாம் பெருமானுடைய திருவருளாக கருதுறாங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னா, அல்லொத்த கண்டன்யம்மான் அருள் தர வந்ததென்றாலும் பின்னாடி சொல்ல போறாங்க. எல்லாமே இறைவனுடைய திருவருள், அப்படி திருவருளாக கருதி வணங்குறாங்க. அதான் சொல்றார், கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணுனர். இளந்தலில் கொம்பு போன்று அவர் தமது திருமனை முழுமையும் குறைவில்லாத நிறைவினால் காணப்பட்ட அழகிய பொற்குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள, பாருங்க அரிசி இந்த இதுல வந்துருச்சு. நெல் மட்டுமல்ல, பொன் மட்டுமல்ல, அரிசியும் கொடுத்தாச்சு. ஏன்னா உடனடியே சாப்பாடு செய்யணும். அதெல்லாம் நெல்லையெல்லாம் குத்தி செய்யறதுக்கெல்லாம் காலதாமதமாகும். பெருமான் அரிசியும் கொடுக்கிறார். ஆமா, அப்படி நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எல்லாம் எம்பெருமானது திருவருளையாம் என்று சிந்தித்து இரு கைகளையும் சிரசின் மேல் குவித்து துதித்து தம் நாயகராக ஒப்பற்ற பெரிய நாயனாருக்கு திருவது சமைக்க அந்த பாகசாலையை சார்ந்தனர் என்று சொல்றாரு. குறைவிலா நிறைவு அப்படின்னாரு. குறைவிலா நிறைவில் காணுனர். நமக்கு திருவாசக தேவாரத்தில் குறைவிலா நிறைவே கோதிலாமது எரிலா கொலம் சுடர் குன்றே மறையும் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே. திருவாசகத்தில் எல்லாம் குறைவிலா நிறைவுன்னு இறைவனை சொல்லுவாங்க. ஒன்றுக்கொன்று என்றும் குறைவுபடாத நிறைவாம் தன்மை, குறைவிலா நிறைவுடைய இறைவர் தமது தன்மைக்கேற்ப கொடுத்தார் என்று சொல்லி, ஏன் இந்த இடத்துல குறைவிலா நிறைவேன்னு சொல்றாருன்னா, அவர் தன்னுடைய தன்மைக்கேற்ற மாதிரி எப்பொழுதும் குறைவில்லாத செல்வத்தை நாயனார் கொடுத்து போயிருக்கிறார். அருளாம் என்றே கரங்கு வைத்து போற்றி அந்த பொன் நெல் அரிசி முதலியவற்றை அவ பொருள்களாக காணாது பெருமானது அருளையே கண்டார் என்று சொல்றாரு. அருளால் வந்தனை என்று அருளால் உணர்ந்து என்று சொல்லி திருவருளால் போன்ற பொருள்களை திருவருள் சொரூபமாக கண்டு வணங்குதல் பெரியோர் இயல்பு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, திரு அறத்துறையில ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு கொடுக்கின்ற பொழுது அதை எப்படி நினைச்சார் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் அறத்துறை அடிகள் தம் அருளே அப்படின்னாரு. தேவாரத்தில் சொல்றாரு இல்லைங்களா, அறத்துறை அடிகள் தம் அருளேன்னாரு. பெரிய புராணத்தில் என்ன சொல்லாருன்னா, சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்த வெந்நீர் சோழி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உலகலாம் என்று சொல்லி அங்க சொல்றார். உலகலாம்னு வர இடத்துல அது ஒரு இடங்க, இடையில வரக்கூடிய இடம் அது 15 இடங்கள் உலகலாம் வருது. அதுல இடையில வரக்கூடிய இடம் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல இந்த இடம் தான். நம்ம முதல்ல உலகலாம், அப்புறம் இங்க ஒரு உலகலாம், அப்புறம் கடைசியில உலகலாம் வருது. 15 இடங்கள்ல வந்தாலும் இடையில வரக்கூடியது இந்த பிள்ளையாருடைய புராணத்துல. அது அவரும் அதான் பார்த்துருக்கார். அப்படி முத்து சிவிகை பார்த்த உடனே திருநீட்டோழி போல அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி வளமாக வர்றார், பெருமாளுடைய திருவருளாக கருதுறார், அஞ்சலத்தை சொல்றார். அதற்கு பிறகு மேல ஏறி விட்டார். அப்ப பெரியவங்க எப்பொழுதும் இறைவனுடைய திருவருளாக காண்பது அப்படிங்கிறது ஒரு இது. நல்லாள் தன்மான் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார் அப்படின்னார். இது எங்கன்னா பூம்பாவை மீண்டும் உயிர்ப்பிக்கின்ற பொழுது, பூம்பாவை உயிர்ப்பித்த பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு சிவனேஸ்வரர் நினைக்கிறார். ஆனால் அவர் அப்படி பார்க்கல. அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, தன்னுடைய மகள் போல கருதினார். உறவு வேற அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா பிரம்மனுக்கு இத்தனை வயசுலேயே சொல்ல முடியாதான். சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்றாரு. பிரம்மனுடைய வயசு பல யுகம் இல்லைங்களா. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான் அப்படின்னாரு. அது ஒரு கதை அந்த இடத்துல சொல்றாருங்க. உலகத்தில் இருக்க அழகையெல்லாம் ஒன்று சேர்த்து திலோத்தமை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா படைச்சான். யாரு? பிரம்மன். படைச்சதுக்கு பிறகு அந்த பெண் மேல ஆசை கொண்டு அவளை அடைய முற்பட்டானா. அந்த பெண் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போற பொழுது 4 முகத்தால 4 திசையில் தேடினான். சேக்கிழ பெருமான் சொன்னாருங்க, நன்னு 4 முகத்தால் கண்டான் அப்படின்னாரு. ஆனா இந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னா, அந்த திலோத்தமையை விட பல மடங்கு அழகான பெண் சொல்றார் சேக்கிழ பெருமான். அதாவது என்ன சொல்றாருன்னா, நன்னு 4 முகத்தால் கண்டான் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னு. அதை எப்படி பார்த்தாருன்னா, இறைவனுடைய திருவருளாக கருதி கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் அப்படி கருணை நோக்கோட பார்த்தாரா ஞானசம்பந்த பெருமான். அது மகளாக பார்த்திருக்கிறாரு. அவன் பிரம்மனுக்கு என்ன வயசு? இவர் 16 வயசு ஞானசம்பந்த பெருமான் அப்படி பார்த்திருக்கிறார். ஆனா எண்ணில்லாண்டு எய்தும் வேதம் எப்படி பார்த்திருக்கிறான்னா, அந்த பெண்ணை அடையணும் நோக்கோட பார்த்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு சொல்லுவார். அதான் அந்த இடத்துல அந்த பெரியவங்க எப்படின்னா, இறைவனுடைய திருவருளாக கருதி பார்ப்பது அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஒரு இயல்பு என்று சொல்லி இந்த இடத்துல அம்மா எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பொருளை எல்லாம்
சாமியினுடைய திருவருளாகவே பார்த்தார் என்று சொல்லி செலவு நிறைவு செய்து கொண்டு அடுத்தது நாயனாருடைய கனவுல போய் சொல்லுவது, நாயனார் இல்லத்தில் பார்ப்பது, இல்லத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நாயனாருக்கு யார் சொல்ல போறா? அம்மையார் தான் சொல்ல போறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி கோவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற திருமணையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய் இவ்விளைவுகள் எண்கொள் என்ன அல்லொத்த கண்டன்யம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படின்னார். எல்லாம் திருநீலகண்டத்தையுடைய பெருமான் கொடுத்தது என்று சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் சிந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இதோடு நாம் இன்று நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலைவு உலகலாம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம்.